முருகேசன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய கிசான் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர். எங்களுடைய கிசான் சங்கத்தினுடைய ஆலோசனை மேற்கொண்டிய கூட்டம் இப்பொழுது பைக்குளத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் சிறப்பு கூட்டமாக நடைபெற்றது. எதற்காக என்றால், தமிழகம் முழுவதும் இப்பொழுது நெல் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் அதிகமாக நெல் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் ஆழ்வார்நகரி மேற்கு ஒன்றியம் பேர்குளம் பகுதியில் நடக்கக்கூடிய நெல் கொள்முதல் சென்டரில் 10 தினங்களாக ஊடகங்களில் நெல் கொள்முதல் செய்யவில்லை என்ற செய்தி தான் வருகிறதே தவிர, இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நெல்லை அவங்க எடுக்க அலக்கழிக்கிறாங்க. இந்த விவசாயி 2.5 லட்ச ரூபா பேங்க்ல ஜாமான் ஈடு வச்சிருக்காங்க. 15 தினங்களாக நெல் கொள்முதல் சென்டருக்கு இவங்க அடங்கலையும் அதையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுடைய ஒன்றிய செயலாளர், அது மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் 2 பேரும் தான் இப்போ நெல் கொள்முதல் நிலையத்தை நடத்துறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க அனைத்து நெல் கொள்முதல் நிலையத்தையும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கிலோவுக்கு 2 ரூபா, 40 கிலோ மூடைக்கு 80 ரூபா கொடுத்தா தான் நெல்லை எடுக்கிறாங்க. விவசாயிகள் நெல்லை எடுக்க மாட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்க நெல்லை பிடைக்காம எடுக்காங்க. ஏழை விவசாயிகள் நெல்லை கொண்டு போனா இன்னைக்கு நாளைக்கு அவங்க அலக்கழிச்சு நெல்லையே கொள்முதல் செய்ய மாட்டாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தக்கூடிய அனைத்து கொள்முதல் நிலையங்களையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் விவசாயிகளுக்காக உடனடியாக இப்போ தேர்தல் டயம், நாங்க எந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். விவசாயிகளை, தூத்துக்குடி தென்பகுதி விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் உடனடியாக தலையிட வேண்டும். ஏன்னா அனைத்து நெல் கொள்முதல் நிலையத்தையும் அவங்க என்ன செய்றாங்க, ஒன்றிய செயலரை போய் பாரு, மாவட்ட செயலரை போய் பாருன்னு சொல்லி நெல்லை கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஒரு மூட்டைக்கு 80 ரூபா வாங்குறாங்க. 40 கிலோ நெல்லுக்கு 42 கிலோ எடுக்கிறாங்க. 2 கிலோ கூடுதலா எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாலும் நெல்லை கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. அதனால எங்களுடைய வாழ்வாதாரத்தை நினைச்சு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் உடனடியாக எங்கள் விவசாயிகளுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1 வார தினங்களுக்குள்ள எங்க பேய்குளம் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் சென்டர்ல உள்ள நெல்லை ஒழுங்காக கொள்முதல் பண்ணவில்லைன்னா நாங்க நெல்லை புறத்தையும் பேய்குளம் பஜார்ல கொண்டு கொட்டிட்டு அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. அனைத்து விவசாயிகளும் அவ்வளவு வீடுலையும் கருப்பு கொடி ஏற்ற போறாங்க. அதனால உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நெல்லை பேய்குளம் கொள்முதல் நிலையத்தில் எல்லா விவசாயிகள் நெல்லையும் சென்டர்ல கொள்முதல் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஸ்ரீ வெங்கடேசபுரம் பேய்குளத்தில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்தில் சரியான முறையில் நெல் கொள்முதல் பண்ண மாட்டேங்காங்க. இதுக்கு அங்கே உள்ள அதிகாரிகிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் மாவட்ட செயலாளர் போய் பாருங்கள், இல்லை ஒன்றிய செயலாளர் போய் பாருங்கள், அப்போ தான் அவங்க நெல்லை போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் ஒரு 15 நாளாக இப்போ அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அவங்ககிட்ட போய் அடங்களை வாங்கி கொடுத்து என்ன பதிஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அதுக்கு கரெக்டான பதிலே சொல்ல மாட்டாங்க. நீ அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் கரெக்டான வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே என் மனைவியோட நகையை தான் அடவு வச்சு நான் அதில் எல்லாம் செலவெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த நகையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த நெல்லை கொண்டு நான் விற்று எடுத்தால் மட்டும்தான் நான் அதை இது பண்ண முடியும். அவங்க என்னன்னா அதுக்கு உள்ள பதிலே கரெக்டாக சொல்ல முடியாங்க. அங்கே இருக்க அதிகாரி ஃபுல்லாக எதை போய் கேட்டாலுமே நீங்கள் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் போய் பாருங்கள், இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் போய் பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லிட்டு எங்களை திருப்பி அனுப்பி விட்டுருந்தாங்க. பின்னால் வரவங்களுக்கு எல்லாம் நெல்லை கரெக்டாக அவங்களுக்கு எல்லாம் க்ளீனாக போட்டு விட்டுருந்தாங்க. முன்னோட்டி இருக்கவங்களுக்கு லைன் படியே போடுறதே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பைசாவுக்கு அவங்க மூடைக்கு ஒரு மூடைக்கு மேலே 50 ரூபா 80 ரூபா கேட்குறாங்க. பாதி பேருக்கு கிடைக்காம அப்படியே போட்டு விட்டுருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்யுங்கன்னா அவங்க இதே பண்ண மாட்டேங்காங்க. ஆள் பார்த்து செய்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது பார்த்து எங்களுக்கு கரெக்டான இதை எடுத்து கொடுக்கணும், நடவடிக்கை எடுத்து எடுக்கணும்.